பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நிறைய உறவுகள் நான் ஆர்டியை போடுறேங்க, எனக்கு சரியான ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்றீங்க. உண்மையாலுமே அப்படிதான் நடக்குதா என்னன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 1/7/2026 அன்னைக்கு எங்களுடைய திருவாடனையில் இருக்கிற பிடிஓ அலுவலகத்துக்கு ஒரு ஆர்டி அனுப்புறேன். இன்னைக்கு தேதி என்ன? 23 நாட்களுக்குள்ளே பதில் கொடுத்துட்டாங்க. அரசாங்கம் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, நீங்கள் என்னடானா ஆர்டிஐக்கு பதில் தரல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அப்படி என்ன நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு அவங்க பதில் தந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க ஆவலோடு இருப்பீங்க. நம்ம கேட்ட விஷயங்களையும் அவங்க கொடுத்த பதிலையும் நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட போகிறோம். இப்போ நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்துச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற பதில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சிடலாமா? பிரிச்சுட்டு நம்ம என்ன கேட்டோம், அவங்க என்ன பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சேர்த்து வச்சு பார்த்தாவே நல்லா இருக்கும். பயங்கரமாக டேப் போட்டு ஒட்டி கொடுத்துருக்காங்க. பிரிச்சிட்டோம். ஏங்கப்பா. ஓகே, நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 1/1/2023 முதல் 1/7/2026 வரை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியத்தில் 47 கிராம ஊராட்சிகளில் எத்தனை வீடுகளுக்கு சுய சான்றிதழ் அனுமதி பெறப்பட்டது மற்றும் வணிக கடைகள் மற்றும் இதர கட்டிட உரிமம் எத்தனை வழங்கப்பட்டது என்ற தகவல் தேவை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன அவங்க பதில் கொடுத்துருக்காங்க? திருவாடானை ஊராட்சி ஒன்றியத்தில் 47 கிராம ஊராட்சிகளில் 292 வீடுகளுக்கு சுய சான்றிதழ் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. வணிக கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டிடங்களுக்கு சுய சான்றிதழ் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்து 2500 சதுர அடிக்கு மேல் கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் வணிக கடைகள் குறித்த தகவல் எண் 1 கோரியுள்ள தேதிகளின் அடிப்படையில் தகவல் தருக. அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? சுய சான்றிதழ் வழங்கப்பட்ட வீடுகளின் விவரம் ஊராட்சி வாரியாக இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன கேட்டிருக்கோம், அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3. ஓகே, சுய சான்றுகள் பெறப்பட்ட மற்றும் கட்டிட உரிமம் வழங்கப்பட்ட வீடுகள் மற்றும் வணிக மற்றும் இதர கட்டிட உரிமைதாரர்கள் பெயர் மற்றும் முகவரி தேவை. தகவல் இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துருவோம் அதையும். நம்ம மேற்கண்ட கிராம ஊராட்சியில் வீட்டிற்கு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்திற்கான சதுர அடிக்கு எவ்வளவு கட்டணம் அரசு நிர்ணயித்துள்ளது என்பதை தகவலாக தருக. அதுக்கு என்ன தகவல் தந்திருக்காங்கன்னா, அரசு நிர்ணயித்த கட்டண விவரம் அடங்கிய அரசாணை இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, இதுவும் தகவல் கிடைச்சிருச்சு. அடுத்து 5. தகவல் எண் 4 கோரியுள்ளவாறு வணிக மற்றும் இதர கட்டுமானத்திற்கு தகவல் தேவை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். 5க்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? வணிக நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்றாங்க. ஓகே, இப்போ 6. கிராம ஊராட்சியில் அனைத்து கட்டுமானம் கட்டுவதற்கு அரசு விதித்துள்ள கட்டண விதிமுறைகள் அடங்கிய பட்டியல் தேவை அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க? கிராம ஊராட்சியில் அனைத்து கட்டுமானம் கட்டுவதற்கு அரசு விதித்துள்ள கட்டண விவரத்தின் அரசாணைத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பதிலை பார்த்துடலாம். ஓகே, அடுத்து 7 என்ன கேட்டிருக்கோம்? தகவல் எண் 1 படி மேற்கண்ட கிராம ஊராட்சியில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு சுய சான்றிதழ் மற்றும் வணிக மற்றும் இதர கட்டிடங்களுக்கு உரிமம் வழங்கலாம் என்று பரிந்துரை செய்த அலுவலர்கள் அறிக்கைகளை தகவலாக 1 கோரியில தேதி வாரியாக தகவல் தரவுன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன அவங்க பதில் கொடுத்துருக்காங்க? யார் அனுமதி வழங்கினாங்க, அந்த அதிகாரியோட பெயர் கேட்டிருக்கோம். சுய சான்றிதழ் அனுமதிக்கு ஆய்வறிக்கை தேவையில்லை. 2500 சதுர அடி உள்ள வீட்டுமனை உரிமையாளர் மூலம் இணையத்தில் சுய சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுகிறது. அனுமதி யார் வழங்கப்படுகிறது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ 8. சுய சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்ததற்கு எத்தனை ஏற்பு, எத்தனை நிலுவை, எத்தனை தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது என்ற விவரம் தேவை. அதில் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, சுய சான்றிதழ் கேட்டு 292 விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது, 292மே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிராகரிக்கிறது நம்ம பார்த்தலாம். நம்மள்கிட்ட தேடி வந்தவங்க அவங்கெல்லாம் நிராகரிப்பு செஞ்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் விவரங்கள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். 9. தகவல் எண் 8 கோரியுள்ள போல இதர கட்டுமானங்களாகிய வணிக மற்றும் இதர கட்டுமான உரிமங்கள் சம்பந்தமான தகவல் தரேன்னு கேட்டோம். சுய சான்றிதழ் முறையில் வணிக நிறுவனங்களுக்கு இவ்வலுவலகத்தின் மூலம் உரிமம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 2500 சதுர அடிக்கு கீழே
வணிகம் கட்டியிருந்தாலும் கூட அதுக்கு சுய சான்றிதழ் தேவை. அது சுய சான்றிதழ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு கட்டிட உரிமம் தான் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம 10, மேலும் அனைத்து விதமான கட்டிட அனுமதி வழங்கப்படும் முன்பு கிராம சபை அல்லது உறுப்பினர் கூட்டத்தில் ஒப்புதலுக்கு வைக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அது சம்பந்தமான தகவல்கள் தேவை கேட்டோம். அதுக்கு அரசாணையில் கட்டணம் நிர்ணயிக்கப்படுவதற்கு மட்டுமே ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்குரிய தீர்மான நகல் ஊராட்சியில் பெற்று விரைவில் வழங்கப்படும். அது என்ன பெற்று விரைவில் வழங்கப்படும்? அதெல்லாம் சேர்த்து வச்சுலாம் அனுப்பியிருக்கணும், அப்படி இல்லை, நம்ம கேட்டுக்குவோம். ஓகே, 2வது. அப்புறம் 11 என்ன கேட்டிருக்கோம்? கடந்த 2023 அரசாங்கம் ஒற்றைச்சாளர் முறை அமல்படுத்தி வெளியிடப்பட்ட அரசாணை தகவல் நகல் தேவைன்னு கேட்டிருக்கோம். அரசாணை நகல் இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12, ஒரு கிராம ஊராட்சியில் கட்டப்படும் வீடுகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டிடங்களுக்கு உரிமம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் அரசாணை தகவலா தரும்னு கேட்டிருக்கோம். அரசாணை இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம கேட்டிருக்கோம், நான் 3-4 அரசாணை கேட்டிருக்கோம், அதெல்லாம் அவங்க இணைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் இருக்கு, உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப் வேணா இதிலே தரேன். அதுக்கப்புறம் அரசாணை 119 கொடுத்துருக்காங்க. அரசாணை 119 அரசாணை 180 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கேட்டிருந்தது 4-5 அரசாணை கேட்டிருந்தோம், மேபி அவங்க கொடுத்துருக்காங்க. 292 வீடு 292 வீடு பட்டியலையும் பேர் வாரியாக கொடுத்துருக்குறோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் நேமு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க, அவங்க அப்ளிகேஷன் பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பரு, இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம கேட்ட இந்த 3 வருடங்களில், அதாவது 2023 நம்ம கேட்டிருந்தோம், 2023 கிட்டத்தட்ட இந்த 47 கிராம ஊராட்சிகள்லையுமே மொத்தமாகவே இந்த சுய சான்றிதழ் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்க வீடுகள் 292 தான் சொல்லியிருக்காங்க. இந்த 292 தான் வந்து விண்ணப்பம் வந்துச்சு. அதனால 292க்குமே நாங்கள் அப்ரூவல் கொடுத்துட்டோம், நாங்கள் எதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எதுவுமே நிராகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒருவேளை இந்த 47 பஞ்சாயத்துக்குள்ள வசிக்கக்கூடிய உறவுகள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, திருவாரூர் சர்க்கிளில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒற்றைச்சாளர முறையில் நீங்கள் விண்ணப்பிச்சு அந்த அனுமதி தராமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதற்கான உரிய ஆவணத்தை இந்த திரையில் தோன்றக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரிவித்து இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் ஆவணங்கள்லாம் சரியாக தான் வச்சுருந்தேன், ஆனால் வேண்டுமென்றே அவங்க நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஆவணத்தை நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ஞ்சு இவங்க ஆர்டிஐல கொடுத்துருக்க தகவல் சரிதானா இல்லை பொய்தானாங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ திருவாரூர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த ஆர்டிஓடைய முழு தகவலையுமே ஒரு பிடிஎஃபாக வந்து நான் ரெடி பண்ணி இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உறவுகள் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் ஊராட்சியிலையும் இப்படிப்பட்ட தகவல்களை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேளுங்க. நான் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய திருவாடானை யூனியனில் இருக்கக்கூடிய 47 பஞ்சாயத்துக்குமே நம்ம கேட்டிருக்கோம். இந்த 47 பஞ்சாயத்துக்கு 3 வருஷமா 2023 நம்ம கேட்ட தகவலுக்கு அவங்க கொடுத்துருக்க பதில் தான் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, அரசாணையும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடு கட்டிட்டு உங்களுக்கு அந்த அனுமதி ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் இது போன்ற தகவல்களை நீங்கள் ஆர்டிஓ மூலம் கேட்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இந்த வீடியோவை கிராமப்புறத்தில் இருக்க அத்தனை உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன். நம்ம இதில் நிறைய தகவல்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால வந்து நம்ம மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கை நம்ம எடுக்க போகிறோம். ஓரிரு நாளில் நம்ம அதை மேல்முறையீடு செய்வோம். ஏன்னா இந்த கிராம சபை தீர்மானம்லாம் நம்ம கேட்டிருந்தோம், அதெல்லாம் தரலை அவங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எதையுமே நிராகரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வந்து விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலலாம் உண்மைத்தன்மை இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதுலலாம் வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து வந்து நம்ம மேல்முறை செஞ்சு அது தகவல் எப்படி கிடைக்குது நம்ம பார்த்து அடுத்த வீடியோக்களில் அடுத்த ஒரு பதில் வந்தால் நம்ம கண்டிப்பாக உங்கள் மத்தியில் நான் பேச கடன்பட்டிருக்கேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வடிவம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.